அப்பொழுது வல்லவராகிய தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொள்ள கொடுக்கப்பட்ட பத்திரிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தியில்லாதவருமாய் இருந்தார்கள். புத்தியில்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோட பாத்திரத்தில் எண்ணெயை கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கப்படைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவர் எதிர்கொள்ள புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் தெரிந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியில்லாதவர்கள் புத்தியில்லாதவரை நோக்கி, உங்கள் எண்ணெயை கொஞ்சத்தை எங்களுக்கு கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தியில்லாதவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் வீட்டுக்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொடுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாணத்துக்குள் பிரவேசித்தார்கள். கதவு மறுக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகள் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே